ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிங் ஆஃப் த ரிங்கோடைய ஃபைனலில் சண்டை போடுற ஓபா ஃபெமி மற்றும் ஜே ஊசோ ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கிட்டாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தமிழில் பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஓபா ஃபெமி அரங்கத்துக்குள்ளே வந்த உடனே உண்மையிலேயே சொல்லணுங்க, அரங்கம் முழுக்க அந்த அளவுக்கு வரவேற்பு. அதுலேயும் ஓபா வரப்படுறது அவருடைய ஷேடோவை ஒரு பயங்கரமாக காட்டுவாங்க பாருங்களேன். அப்படியே பார்க்கறதுக்கு சின்ன வயசில் பார்த்த ஹியூமன் மாதிரியே இருந்தார். ஓபா ஃபெமி வந்த உடனே மக்கள் எல்லாருமே ஓபா ஓபான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க. இதை கேட்ட உடனே ஓபா சொல்கிறாரு, அருமையான லண்டன், இந்த லண்டன் மாநகரம் எந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்குதோ அதே மாதிரி நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, என் பேரை அந்தளவுக்கு சூப்பராக உச்சரிக்கிறீங்கன்னு சொல்லும்போது மக்கள் எல்லாருமே ஓபா ஓபான்னு சொல்லிட்டு மீண்டும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. உங்களுடைய அன்புக்கு நன்றி, நான் எப்போவுமே உங்களுடைய அன்புக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இப்போ நடக்க போகிற சவுதி அரேபியாவில் நைட் ஆஃப் சாம்பியனில் கிங்குக்கான டோர்னமெண்ட்டை பற்றி தான். இது கிங் ஆஃப் த ரிங், எனக்கு தெரியும் இது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் வெற்றி பெறவங்களுக்கு மிகப்பெரிய டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி சம்மர் ஸ்லாமில் கிடைக்கும். நாம் நினைக்கிற டைட்டிலுக்காக சம்மர் ஸ்லாமில் மெயின் இவெண்ட்டுக்காக விளையாடலாம். இப்போ நான் ஒன் ஸ்டெப் மட்டும்தான் பின்னாடி இருக்கிறேன். இந்த ஒன் ஸ்டெப்பையும் நான் முன்னாடி போயிட்டேன்னா நான் சம்மர் ஸ்லாமுக்கு மூவ் ஆயிடுவேன். உங்ககிட்ட இந்த மக்கள் மத்தியில் நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக சம்மர் ஸ்லாமில் நான் தான் டைட்டிலுக்காக மோத போகிறேன். அதனால் நைட் ஆஃப் சாம்பியனில் கிங் ஆஃப் த ரிங்கா மாற போகிறது நான் தான். சரி, எனக்குள்ளே ஒரு விஷயம் அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்குது. இப்போ கிங் ஆஃப் த ரிங்கை நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நான் ஒன்று மனசுக்குள்ளே நினச்சிட்டேன். அதுதான் நடக்க போகுது. அந்த க்ரௌன் என் கையில் கிடச்சதுக்கப்புறமா நான் யாரை சேலஞ்ச் பண்ணுவேன்? என்னால் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பையும் சேலஞ்ச் பண்ண முடியும், அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பையும் சேலஞ்ச் பண்ண முடியும். ஆனால் நான் யாரை சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை நான் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனான கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ண நல்லா இருக்குமா? மக்கள் மத்தியில் சத்தம் கொஞ்சம் கம்மியாக வருது. ஒரு வேளை நான் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிற ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னா மக்கள் மத்தியிலேருந்து இப்போ சத்தம் அதிகமாக வருது. ஸோ மக்கள் எல்லாருமே ஓபாவுக்கும் ரோமனுக்கும் நடக்கிற மேட்சை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது இதிலேருந்து நல்லாவே தெரியுது. உடனே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வராரு. ஜே ஊசோன்ட்டு ஓபா ஃபெமி ஓப்பனாக சொல்கிறாரு, நீ ஈட் ஊமர் போட்டுட்டு இந்த மக்கள்லாம் ஈட் போடுறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு. பிடிக்கலையா? இப்போ பாரு, மறுபடியும் ஈட் போட வைக்கணும்னு சொல்லிட்டு ஓபா ஃபெமி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஈட் மூமெண்ட் பண்ணுறாரு. ஏன்டா அந்த ஆள் ஈட் மூமெண்ட் பிடிக்கலன்னு சொல்கிறாரு, அவருக்கு முன்னாடியே மறுபடியும் ஈட் மூமெண்ட் போடுறா பார்த்தீங்களா? ஓபாவை எப்படி காண்டு ஏற்றுறாரு பார்த்தீங்களா? ஜே ஊசோ உண்மையிலேயே காண்டு ஏற்றத்தில் நம்ம ஒன்று ஆள் தாங்க. இப்போது ஜே ஊசோ என்ன சொல்கிறாருன்னா, நீ சொன்ன மாதிரி கிங் ஆஃப் த ரிங்கில் வெற்றி பெற்று நீ ஒன்றும் மெயின் ஈவெண்ட்டை நோக்கி போக போகிறதில்ல. நீ உன்னுடைய செல்ஃபை பற்றி சொன்ன, நான் என்னுடைய செல்ஃபை பற்றி சொல்கிறேன். நான் தான் ராயல் ரம்போ வின்னர். அந்த ராயல் ரம்போ வெற்றியை பெற்று ரெஸ்ல்மேனியாவில் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனேன். உனக்கு தெரியுமா, லாங்கஸ்ட் ஸ்டேஜிங் டாக் டீம் சாம்பியன். இதை தவிர்த்து பிளட் லைனில் நான் ஃப்யூச்சர் ஆஃப் த ட்ரைபல் சீஃபாகவும் இருக்கலாம். இதுக்கும் மேலே எனக்கு சப்போர்ட்டிங் த பிளட் லைன் இருக்குது. இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்ட நான் 2026 கிங் ஆஃப் த ரிங்கில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஓப்பா, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ ரொம்பவே டாமினேட்டர், நீ ரொம்பவே பலசாலி. இதெல்லாம் ஒரு மூலையில் வச்சுக்கோ. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் என்கிட்ட இருக்கும், ஈட். இந்த ஈட் மூமெண்ட்னாலேயே உன்னை தோக்கடிப்பேன். ஓபா ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் கிங் ஆஃப் த ரிங்கை வெற்றி பெற்றதுக்கப்புறமா சம்மர் ஸ்லாமில் கோடி ரோட்ஸை எதிர்த்து நான் மோதுவேன். அதில் கோடி ரோட்ஸை பீட் பண்ணி நீ அன்டிஸ்பியூட்டட் வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகி அதுக்கப்புறமா அதை நான் பிளட் லைனில் சரண்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஓபாவுன்னு சொல்கிறாரு, ஜே, கேட்குறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ரியாலிட்டிக்காக நடக்கும்போது சில விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். நான் உன்ட்ட ஒன்று சொல்கிறேன், மனசில் வச்சுக்க. உன்னை நான் பனிஷ் பண்ணி சித்திரவதை பண்ணி தான் நைட் ஆஃப் சாம்பியனில் உன்னை பீட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் யார் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அதே மாதிரி உன்னுடைய குடும்பத்துக்கும் சொல்லி வச்சுக்க, த ரூலர் கம்மிங் டு யுவர் ஃபேமிலி அப்படின்னு. ஸோ யார் வெற்றி பெறுறா, யார் எந்த பக்கம் போகிறா அப்படிங்கிறத நைட் ஆஃப் சாம்பியன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.